ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ பாருங்கள், இன்றைக்கி நாம் ஒரு மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். நல்ல ஒரு திக்கான ஒரு கிரேவி டைப்பில் இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் எலும்பு கொஞ்சம், பட்டை எலும்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா கறி கொஞ்சம். ஸோ இதை நம்ம வந்து நல்லா ஒரு திக்கான ஒரு அருமையான கிரேவி செய்ய போகிறோம். வாங்க நம்ம இப்போ சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வை பாருங்கள் காய்ஸ், விறகடுப்பில் சட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது தேவையான அளவு எண்ணெய். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது கொட்டு சவு அது பேர் என்ன, கசகசா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொருள். ஆமாம், எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு, தேவையான பொருளெலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன சின்ன வீடியோவுக்கும் சின்ன சின்ன சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு லைக் போடுங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு நல்லா சமைக்கிறீங்க, அருமையாக இருக்குது குழம்பு, விறகடுப்பில் சமைக்கிறது உடம்புக்கு நல்லது, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளும் ஒரு சேனல் ரன் பண்ணுறோம், நம்மளும் ஒரு வீடியோ போடுறோன்றதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஆட்டுக்கறி எலும்பு வறுவலா கிரேவி செய்ய போகிறோம். சும்மா திக்காக மசாலா மாதிரி அரைச்சிலாம் ஊற்றி ஒரு செம்மையாக செய்ய போகிறோம். இல்லை டேஸ்டியாக. ஆமாம் கைஸ், அதுலேயும் இது வந்து புது சட்டியாக இருக்குது. அதனால் வந்து தீ வந்து ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. ஒருவேளை அந்த தாத்தா அந்த சட்டியை நல்லா திக்காக போட்டார்ல, திக்னஸ் அதிகமாக இருக்குது தானே. மண் சட்டியில் தீ ஏறுறதுக்கு லேட்டாக ஆகும். குழம்பு இறக்கி வச்சாலும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் மண் சட்டி. ஏன்? தேவையான பொருளாக போட்டுக்கலாமா? தேவையான பொருளை நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் நல்லா. அடுத்தது தக்காளி, வெங்காயம் தேவையான அளவு. நேற்று என்ன வீடியோ போட்டோம் கைஸ்? நேற்று வந்து பார்த்திங்கன்னா கலப்பு மீன் குழம்பு, ஒரு அருமையான மீன் குழம்பு வீடியோ நேற்று நம்ம சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பாருங்கள். அண்டு இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம மட்டன் பட்டை எலும்பு வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சோம் தானே, அந்த வீடியோவும் நம்ம சேனல் பேஜில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து திக்காக வைக்க போகிறோம். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாதம் வடிச்சிட்டாங்க, ரசம் வச்சுட்டது தானே, மிளகு ரசமா, தக்காளி ரசம் வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு ஒரு தொட்டுக்க செய்யணுன்றதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன், இது என்னன்னு சொல்கிறது, மட்டன் கிரேவி, எலும்பு கிரேவி இன்றைக்கி வந்து நல்லா திக்காக இருக்க போகுது காய்ஸ். நல்லா அருமையாக இருக்கும். இப்போ சரியான தீ தானே. மட்டன் கையில் எடுத்துக்காங்க, சும்மா அப்படியே மொத்தமாக எடுத்துக்காங்க. பாருங்கள் காய்ஸ், ஒரு மட்டன் விழுந்துருச்சு கையில் மட்டும் காமி, தப்பாவெல்லாம் காமி. பாருங்கள், மட்டனை வந்து நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே கொட்டிடு. ஸோ பாருங்கள் காய்ஸ், மட்டன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், மட்டன் எலும்பு எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து இதில் கொட்டியாச்சு. பாருங்கள் கைஸ், இவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம்.
ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறதே இந்த மசாலா தான் கைஸ். மட்டன் மசாலா போட்டு சும்மா மட்டன் குழம்பு வச்சாலே அது ஒரு தனி சுவை தான், அது எந்த விதமான டவுட்டும் இல்லை கைஸ். அடுத்தது இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. லைட்டாக குழம்பு தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, சட்டியில் சமைக்கிறதே ஒரு தனி சுவை தான். அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓகே வெள்ளைக்காரன் என்ன சொன்னாங்கன்னா, சீச்சி என்ன பழக்கம் இது, சட்டியில் சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு கேவலமாக சொன்னவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டியில் சமைச்சு சாப்பிட்றது தான் ஹைஜீனிக் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். ஸோ தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு சமையல் முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டி பானையில் சமைக்கிறது. பானையில் நீங்கள் சமைச்சு வச்சிங்கன்னா அந்த சோறு வந்து கெட்டே போகாதுங்க, இல்லை அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ் நல்லா தாங்கும். அவ்வளோதான் கைஸ், ஒரு மூடி போட்டு மூடியாச்சு. அதேமாரி இந்த சட்டியில் நம்ம சமைச்சோன்னா இருக்க டேஸ்ட்டு தான் அவ்வளோ சுவையாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இதோட அவுட்புட்டை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அவ்வளோதானே. ஸோ அருமையான மட்டன் எலும்பு கிரேவியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு, இறக்கிடு. இதை நான் வந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். சரியான ஆவி காய்ஸ். கொத்தமல்லி போடு. பாருங்கள் எவ்வளோ ஹீட்டாக இருந்தால் பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா ஏன் வந்து சட்டியில் சமைக்கணும் அப்படின்ட்டு. பாருங்கள் கைஸ், சட்டி சரியான ஹீட்டு. அவங்க அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆவி கொஞ்சம் நின்றுச்சுன்னா உங்களுக்கு காமிக்கலாம். பாருங்கள் கைஸ், எப்படி கொதிக்குது பாருங்கள். ஒரு அருமையான மட்டன் கிரேவி. அப்படியே கொஞ்சமாக ஒயிட் சாதம், வெள்ளை சாதம் போட்டு அப்படியே கொஞ்சமாக வெள்ளை சாதம் போட்டு அப்படியே இந்த கிரேவியை கொஞ்சம் கிரேவி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் கைஸ், அப்படியே சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோன்னா அப்படி தான் இருக்கும். பட்டை எலும்பு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன். நல்லா எலும்பு வருவானாங்குது பாருங்கள் கைஸ். அப்படியே கொஞ்சமாக ரசம் வச்சு இப்படியே கூட நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அருமையாக குக்காகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலும்பு வச்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கறியாக சாப்பிட்றத விட. எனக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவி தான் கைஸ். பாருங்கள் இந்த எலும்புக்கும் அந்த கறிக்கு எப்படி குக்காகிருக்குன்னு பாருங்கள். அந்த கறி ஃபுல்லாக அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு எட்டை வந்துருச்சு. அருமையாக குக்காகிருக்கு பாருங்கள் பட்டை எலும்பு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு அருமையான ஒரு எலும்பு மட்டன் எலும்பு குழம்பு, சொன்ன மாதிரி அருமையான மட்டன் எலும்பு குழம்பு சமைச்சாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். நாளைக்கு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.